Vanakkam Makkalae, welcome back to NINI-NetruIndruNalai. இன்னைக்கு நம்ம வீடியோல வரகு அதாவது கோடோ மில்லட்னு சொல்லுவோம்லையா அதுல லட்டு பண்ண போறோம். பேசிக்கலி இந்த மில்லட்ஸ் லட்டு பண்றது ரொம்ப ஈஸி. நம்ம சாப்பிடுற அந்த மாவு உருண்டை டேஸ்ட்லயே தான் இருக்கும். ஹெல்தியா வெச்சுக்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு வெல்லம் வெச்சு தான் இந்த லட்டு பண்ண போறோம். உருண்டைங்கும்போது உடைச்சா உடையற மாதிரி வாயில போட்டா கரையற மாதிரி சாஃப்ட்டா தான் இருக்கணும். இத நான் எப்படி பண்ணங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கனா மறக்காம Subscribe பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி நீங்க மில்லட்ஸ் லட்டு பண்றதுக்கு எந்த டைப் ஆஃப் மில்லட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வரகு யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ரெசிபிக்கு நான் 1 கப் வரகு எடுத்துர்க்கேன். வரகு ஒரு பவுல்ல சேர்த்துட்டு ஒரு 4-5 தடவையாவது நீங்க நல்லா வாஷ் பண்ணிக்கணும். களைய உங்களுக்கு மேல இருக்கிற அழுக்கு அதுக்கு அப்புறம் குச்சி குப்பை எல்லாம் வந்துரும். அதெல்லாம் வடிகட்டிட்டு கொட்டிடுங்க. ஒரு அளவுக்கு உங்களுக்கு கிளியரா ஆகுற வரைக்கும் நீங்க அலம்பிக்கோங்க. அலம்பினதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1 to 2 hours நம்ம இத ஊற வெச்சுக்கலாம். மில்லட்ஸை பொறுத்த வரைக்கும் ஊற வெச்சிட்டு யூஸ் பண்றது தான் உடம்புக்கு நல்லது. ஊறினதுக்கு அப்புறமா நம்ம எக்ஸஸ் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஒரு ஜல்லடையில வெச்சிரலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்க ஒரு துணியில நல்லா ஆற போட்டுருங்க. அரை மணி நேரம் நீங்க அப்படியே ஃபேன் காத்துல விட்டுட்டீங்கன்னா எக்ஸஸ் தண்ணி எல்லாம் உங்களுக்கு துணியில வடிஞ்சிரும். அதுக்கு அப்புறமா நம்ம இத கடாயில சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். நீங்க ரொம்ப தண்ணியோட வறுத்தீங்கன்னா உங்களுக்கு வறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான் நம்ம ஆற வெச்சிட்டோம். கடாயில சேர்த்துட்டு நம்ம கரண்டியில ஒட்டாத பதம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஃப்ளேமை மீடியம் டு ஹைல வெச்சிட்டு நீங்க அப்படியே வறுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல வரகு பாத்தீங்கன்னா நல்லா பொறபொறன்னு ஆயிடும். இது கூடவே 4 சின்ன சைஸ் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நான் தோலோட தான் ஏலக்காய் சேர்த்துக்க போறேன். பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா நீங்க ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, கரெக்ட்டா இருக்கும். ஈரமா இருக்கிற வரகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டியில நல்லா ஒட்டும். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு கரண்டியில ஒட்டவே ஒட்டாது. உங்களுக்கு நல்ல வாசனை வரும்போது நீங்க இத அடுப்புல இருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடாயோட சூட்லயே நான் ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலையோட எக்ஸஸ் மாய்ஸ்சர் போனா போதும். நம்ம வறுத்து வச்சிருக்கிற மில்லட்ஸ் அதுக்கு அப்புறமா பொட்டுக்கடலை தனித்தனியா ஆற வெச்சுக்கலாம். மில்லட்ஸை தனியா அரைச்சுக்கணும், பொட்டுக்கடலையை தனியா அரைச்சுக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமா முதல்ல மில்லட்ஸ் ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துட்டு உங்களால எவ்வளவு ஃபைனா அரைக்க முடியுமோ அவ்வளவு ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க. நீங்க மிக்ஸில அரைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பொடியா அரையாது. ஆனா நீங்க மாவு மெஷின்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நல்லா நைஸா அரைச்சு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு லட்டுமே கரகரன்னு இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க மிக்ஸில சேர்த்து அரைங்க. சூடா இருக்கும்போது அரைக்காதீங்க. அரைச்ச இந்த மில்லட்ஸ் மாவை நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா அதே மிக்சர் ஜார்ல நான் 1/2 கப் வறுத்து வச்ச பொட்டுக்கடலையுமே சேர்த்துக்கிறேன். அதையுமே நைஸா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்த பொட்டுக்கடலை மாவை நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வரகு மாவோட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்க போறோம். ரெண்டு மாவையும் நல்லா கலந்து விட்டுருங்க. வரகு மாவு கொஞ்சம் நரன்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க சலிச்சுக்கலாம். அதே பொட்டுக்கடலை மாவு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். பொட்டுக்கடலை மாவு நமக்கு பைண்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்க பொட்டுக்கடலைக்கு பதிலா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா மிக்ஸி ஜார்ல 3/4 கப்ல இருந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் வேணும்னா 1 கப் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாவே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா 3/4 கப் சேர்த்தா போதும். வெல்லத்தையுமே அப்படி ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் பல்ஸ் பண்ணிட்டு அதையுமே நம்ம இந்த மாவோட சேர்த்துக்கலாம். நம்ம கை சூட்லயே இந்த 2 மாவோட வெல்லத்தை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். வெல்லத்துல இருக்க கட்டி உருண்டைகளை அப்படி கை வச்சு உடைச்சு விட்டுட்டே இருங்க. சூட்டுக்கு இந்த மாவோட வெல்லம் உங்களுக்கு நல்லா ஒன்று சேர்ந்துரும். மாவுல கொஞ்சம் அரைச்ச சூடு இருக்கும். நம்ம கை சூடு சேரும்போது உங்களுக்கு நல்லாவே பிளெண்ட் ஆயிடும். நீங்க இந்த ஸ்டேஜ்ல மாவு எடுத்து பிடிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று சேரணும். உதிர்ந்து விட்டா உதிர்ந்து போகணும். அடுத்ததா அதே கடாயில நான் 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய்யை நல்லா சூடாகிற வரைக்கும் உருக்கிக்கலாம். சூடானதுக்கு அப்புறமா தாராளமா நீங்க முந்திரி பருப்பை பொடி பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் நம்ம இந்த நெய்யில வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கிறது உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க சேர்த்துக்கோங்க. நம்ம நடுநடுல அந்த உருண்டை கடிக்கும்போது முந்திரி பருப்பு வாயில ஆப்பும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வறுத்த முந்திரி பருப்பு நெய்யோட நம்ம இந்த மாவுல கலந்துக்கலாம். பாக்கி இருக்கிற இந்த சூடான நெய்யுமே நீங்க இந்த மாவு மேல சேர்த்துக்கோங்க. மாவு மேல நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே பொறுமையா மேல அப்படியே மாவு தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு நல்லா மாய்ஸ்ட் ஆயிடும். சூடா இருக்கிற நெய் நம்ம மாவுல இருக்க வெல்லத்தை அப்படியே உருக்கி கொடுக்கும். அப்படியே பொறுமையா நீங்க கிரம்பிள் பண்ணி விடுங்க. தேவைப்பட்டா இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய்யை நீங்க சூடாக்கி உருக்கிட்டு இந்த மாவுல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அழகா உருண்டை பிடிக்க வரும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உருண்டை பிடிக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் வரைக்கும் பிடிக்க வருதோ அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துட்டே இருக்கணும். நெய் சூடா இருக்கும். நீங்க கை போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போடுங்க. இல்லனா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததா நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா உங்க கைக்குள்ள வச்சு பிரஷர் கொடுத்து உருண்டை பிடிங்க. உருண்டை உடையாம சூப்பரா வரும். இதே மாதிரி எல்லா மாவுலயுமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். உருண்டை பாருங்க உங்களுக்கு வெளியில ஃபர்மா தான் இருக்கு. அதே சமயம் நீங்க உடைச்சீங்கன்னா உங்களுக்கு அழகா சாஃப்ட்டா உடைஞ்சு வரும். நமக்கு சாப்பிடுறதுக்கு நம்ம மாவு உருண்டை மாதிரி தான் இருக்கும்.
இந்த வரகு உருண்டையை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.